நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே உள்ள பன்னவாடி பரிசல் துறையிலிருந்து தருமபுரி மாவட்டம் நாகமரை பரிசல் துறைக்கு செல்ல விசைப்படகு இயக்கப்பட்ட காவிரி ஆறு தற்போது தண்ணீர் இல்லாமல் வறண்டு போனதால் அரசு பேருந்து போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரங்கள். மேட்டூர் காவிரி ஆற்று பகுதியில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போனதால் தருமபுரி மாவட்ட எல்லை காவிரி ஆற்றில் அரசு பேருந்து போக்கும் நடைபெற்று வருகிறது. மேட்டூர் காவிரி நீர்பிடி பகுதியில் மழை இல்லாத காரணத்தினாலும் மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று தற்போது 85 கனஅடியாக குறைந்ததால் நீர்வரத்து சரிந்த நிலையில் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2500 கனஅடி நீர் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அணைக்கு வரும் நீரின் அளவை விட குடிநீருக்கு திறக்கப்படும் அளவு அதிகமாக இருப்பதால் மேட்டூர் அணை நீர்மட்டம் மலமளவென சரிந்து வருகிறது. மேலும் கடல் போல் காட்சியளித்த மேட்டூர் காவிரி ஆறு வறண்டு தண்ணீர் இல்லாமல் காவிரி கரையை கட்டாந்தரையாக காட்சியளிக்கிறது. மேலும் இதனால் கொளத்தூர் அருகே உள்ள பன்னவாடி பரிசல் துறையிலிருந்து தருமபுரி மாவட்டம் நாகமரை பரிசல் துறைக்கு செல்ல காவிரி ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். இதற்காக விசைப்படகு போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. இதற்கு ஒருவருக்கு கட்டணம் 20 ரூபாயும், இருசக்கர வாகனங்கள் ஏற்றிச் செல்ல 40 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடல் போல் காட்சியளித்த காவிரி தற்போது வறண்டு நீரோடை போல் காணப்படுகிறது. இதனால் இரு மாவட்ட எல்லைகளுக்கும் காவிரியை கடந்து செல்ல பரிசல் துறைக்கு அரசு பேருந்து துவக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.